தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். பீகார் தேர்தல் முடிவுகள் தான் இப்போது ஹாட் டாப்பிக்காக இருக்குது டவுனில். அண்ணன் சீமான் அவர்கள் இதை குறித்து என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்றதா ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். கருத்து வேறு, களம் வேறு அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். இந்த பீகார் எலெக்ஷன்ஸை பற்றி, அதோட வந்த ரிசல்ட்ஸை பற்றி, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் படுதோல்வி அடைஞ்சதை பற்றி கேட்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் சாட்டை துரைமுருகனாகட்டும், இடும்பவனமாகட்டும், எல்லாரும் பிரசாந்த் கிஷோரை விஜயோட ஒப்பிட்டு பாரு எப்படி தோத்துட்டாரு பாரு, இதே மாதிரி நீயும் தோக்க போகிறேங்கிற ஒரு அளவில் கருத்துருவாக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய கருத்து அண்ணன் சீமான் அவர்களோட கருத்து. நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் தனித்து 234 போட்டி போட்டு எடுத்த வாக்குகள் 1.1, அதில் இருந்து இன்றைக்கி 8.22 விழுக்காடு எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு. அப்போ இதில் வந்து என்ன புரியுதுன்னா, அரசியலில் ஆரம்பிக்கிறது மிக எளிது, நின்று விளையாடுறது தான் கஷ்டம். அப்போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெளிவாக தெரியுது, இந்த மாதிரி இருக்கிற கட்சிகளை உடைச்சி வாக்குகளை எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் களத்தில் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் உணர்ந்து தெளிந்த ஒரு ஆள்னால ரொம்ப பக்குவமான ஒரு கருத்தை எடுத்து வச்சுருக்காரு. கருத்து வேறு, களம் வேறு, இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சுருக்காரு. அந்த கருத்தை நம்ம முழுமையாக ஏற்றுக்கணும், நின்று விளையாடணும். நம்ம என்ன முயற்சி பண்ணிட்டுருக்கு, நாம் தமிழர் கட்சி களத்தில் என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கு, வெற்றி தோல்வியை தாண்டி என்ன அப்படின்னா, முதல்ல தமிழருங்கிற உணர்வே இல்லாமல் தமிழ்நாட்டில் பல தலைமுறைகள் வளர்ந்துருச்சு. அவங்க என்ன தான் நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினாலும், எவ்வளோ தூரம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும், தமிழன்கிற உணர்வு தமிழ்நாட்டில் செத்து போச்சுங்கிறதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா தமிழன்னு சொன்னால் ஏதோ வேற்றுக்கிரகவாசி மாதிரி பார்க்குற ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. யாரோ தமிழனாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்காங்க. இதுவே நீ ஜாதி பேரை சொல்லி செட்டியாரோ, கோனாரோ, பிள்ளமாரோ, தேவரோ, கல்லரோ, மறவரோ, வன்னியரோ, உடையாரோ அந்த மாதிரி சொன்னேன்னா நம்ம தான் அப்படின்னு தெரிஞ்சுப்பான். தமிழன்னா வேற எவனா நினச்சிக்கிறான். இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இது நீங்கள் திராவிட கட்சி வந்ததுக்கப்புறம் நடந்ததா இல்லை திராவிட கட்சிகளுக்கு முன்னாலே இந்த சூழ்ச்சி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியத்திலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. இந்தியம் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, தமிழ் உணர்வோ, கன்னட உணர்வோ, தெலுங்கு உணர்வோ, எந்த ஒரு உணர்வையும் அந்த மக்களுக்கு அது மேலோங்காமல் பார்த்துக்கும். இதுதான் இந்தியத்தின் வேலை. இங்கே திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்களும் அது எரியிறத்தியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தமிழன்ற உணர்வு எறும்பாமல் திராவிடங்கிற உணர்வை ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனால தமிழன்னா ஏதோ வேற்றுக்கிரகவாசி மாதிரி ஆகிட்டான் தமிழ்நாட்டில். ஸோ இதை முதல்ல மக்களை நாம் தமிழர்னு உணர வைக்கணும். தமிழர்னு உணர வைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் முதல்ல அடிப்படை வேலை. அந்த வேலையை தான் நம்ம வந்து வெற்றி தோல்வியை தாண்டி மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை இதுதான். இது இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8.5 விழுக்காடு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 8.5 விழுக்காடு மக்களும் தமிழ்நாட்டில் தன்னை தமிழன்னு உணர்றாங்க. சரியா? இதை வந்து எப்படி 20 ஆக்கலாம், 30 ஆக்கலாங்கிறது தான் நம்ம நாம் தமிழர் கட்சியோட பிரைமரி அஜெண்டாவே. இதை தான் நம்ம ஒவ்வொரு தேர்தலையும் பண்ணணும். அது வந்து வெற்றி, அதோட கான்சிக்வன்ஸாக தான் வெற்றி வரும். முதல்ல இந்த உணர்வை உருவாக்கணும். இது நடந்துக்கிட்டு இருக்கா, இந்த மாற்றம் நடந்துகிட்டு இருக்கான்னு பார்த்தா, நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இந்த கேள்வி மறுபடியும் வைக்கப்படுது. இல்லை லாஜிக்கலாக விமர்சனம் பண்ணுறவங்க, அரசியல் விமர்சனம் பண்ணுறவங்களாம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய இஸ்லாமிய கேண்டிடேட்டுகளுக்கு இடம் கொடுக்குறீங்க, அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு எங்கே ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு எதுக்கு நீங்கள் எவ்வளவு இடம் கொடுத்தும் உங்களுக்கு ஓட்டு இன்னும் போடலை இல்லை, அதிமுக திமுகவுக்கு தானே போடுறாங்க, நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ இடம் கொடுக்குறீங்கன்ற கேள்வி அண்ணன் சீமான் அவர்களிடம் வைக்கப்படுது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அங்கே ஃபாத்திமாவையோ இல்லை அனீஸ் அவர்களையோ, அபுபக்கரையோ, ஹுமாயூன் அண்ணனையோ நீ இஸ்லாமியர்னு பார்த்தா வாக்கு நீ போடாத, தமிழர்னு பார்த்தா வாக்கு போடு. அவர் சிறுபான்மை, இஸ்லாமியர்கள் சிறுபான்மைங்கிறதே அவர் ஏற்கலை. முதல்ல கிறிஸ்துவரும் இஸ்லாமியரை சிறுபான்மைன்னு நீ ஏற்றுக்கிட்டேன்னா ஹிந்து மதத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு ஒப்பாகும். நீ ஹிந்து மதத்தை ஏற்றுக்கிட்டேன்னா சனாதனத்தை ஏற்றுக்கிறதுக்கு ஒப்பாகும். நீ இஸ்லாமிய கிறிஸ்துவர் சிறுபான்மைன்னு சொன்னாலே நீ ஆரியத்தை ஏற்றுக்கிறத அர்த்தம். இந்தியங்கிறது தமிழன் உணர்வை எழும்ப விடாது, அதே மாதிரி திராவிடமும் தமிழர் உணர்வை எழும்ப விடாது. இது இந்தியா மாதிரிப்பட்ட ஒரு நாடு, அதில் தனித்தனி தேசிய இனங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதன்படி தான் அவங்களோட பொருளாதாரத்தை அமைச்சிருப்பாங்களே தவிர உலக அஜெண்டாவுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க, இன்டர்நேஷ்னல் அஜெண்டாஸ்க்கு ஒத்து வர மாட்டாங்க. அப்போது மத்திய சர்க்காருக்கு மற்ற மாநில சர்க்கார்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டிய அவசியம் வந்து அவங்களுக்கு, மத்திய சர்க்காருக்கு உள்ள மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்தும் அவங்களுக்கு அந்த அழுத்தம் வரும், பன்னாட்டு சமூகத்திலேருந்தும் அவங்களுக்கு அந்த அழுத்தம் வரும். அதன்படி தான் இந்தியம் செயல்படும். அதன்படி தான் எல்லா மொழியும் அவங்க வந்து கலக்கிறதையும், அந்தந்த மொழி பேசுகிற மக்கள் வேறு மாநிலங்களில் போய் ஓட்டு போடுறது, இதெல்லாம் அவங்க வந்து உற்சாகப்படுத்துவாங்க. அதுக்குண்டான வழிமுறைகளை செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து நான் மத்திய அரசாங்கம் பண்ணக்கூடிய வேலை. இதை வந்து மறைமுகமாக
தனக்கு சாதகமாக இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளும் பயன்படுத்திக்குது. ஏன்னா அவங்க இந்தியத்தோட கூட்டணி வச்சுக்கிறாங்க. காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்க இந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களும் சாதிச்சுக்கிறாங்க. அவங்க அஜெண்டாவை இவங்களும் அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய திட்டங்களை மறைமுகமாக இவங்க ஒன்று ஒன்றா கொண்டு வந்து அவங்களுக்கு தலையை காட்டிட்டு நமக்கு வாழையும் காட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும் வந்துக்கிட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி இதில் என்ன முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பேசுகிற தமிழ் தேசிய கொள்கைக்கு ஒரு 20 விழுக்காடு வாக்கு வந்துருச்சு அப்படின்னா அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த 20 விழுக்காடு மக்களுக்கு உண்டான கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் கேட்டே ஆகணும். ஒரு 20-25 விழுக்காடு நம்ம நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு அப்படின்னா இந்த அரசியலை தவிர்த்துட்டு இந்திய அரசாங்கமோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ தவிர்த்துட்டு போகவே முடியாது. 25 விழுக்காடு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தமிழ் தேசிய கொள்கையை பேசி வளர்ந்துருச்சு அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு அடியில் நிச்சயமாக அணி சேர்ந்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம தனிச்சு நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி வரப்போகிற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேர்தலுங்கிறதே பெரிய கேலி கூத்தான விஷயம். பல்வேறு முறைகேடுகள் நடக்கும். நீங்கள் இடைத்தேர்தலில் ஆட்சியில் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கம்மா, அதனால மற்றவங்களாம் புறக்கணிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க தான் இடைத்தேர்தலில் ஜெயிப்பான்னு சொல்கிறாங்க. இனிமேல் ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்கன்னா எப்படி பொது தேர்தலில் மட்டும் தேர்தல் வந்து நியாயமாக நடக்குன்னு எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும்? அதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது, என்ன சான்று இருக்குது, நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இடைத்தேர்தலில் ஒழுங்காக செயல்படாத தேர்தல் ஆணையம் பொது தேர்தலில் ஒழுங்காக செயல்படுங்கிறத எதை வச்சு நம்ப சொல்கிறீங்க? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இங்கே வந்து மொத்தத்தில் தேர்தலுங்கிறதே வந்து ஒரு ரிக்டு ப்ராசஸாக தான் இருக்குது. அதே மாதிரி ஐயா பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் நிற்கும்போது கிட்டத்தட்ட 10 பன்னீர்செல்வம் நின்னாங்க. இந்த மாதிரி அதில் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா லூப் ஹோல்ஸையும் பயன்படுத்துவாங்க இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிகள். அதை அவங்களால மிக எளிதாக பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பணபலம் படைத்தவர்கள். இங்கே நாம் தமிழர் கட்சியில் நிற்கிற மாதிரி ஒவ்வொருத்தட்டையாக டொனேஷன் வாங்கி கையில் இருக்க காசை போட்டு ஒரு இடத்துல வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி டெபாசிட்டை கட்டி நிற்கிறதுக்கே நாக்கு தெளிகிறது நாம் தமிழர் கட்சிக்கு. அது ஏன் அந்த மாதிரி தான் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதுதான் உண்மையிலே மக்கள் சேவை, மக்கள் நலனுக்காக வர. நீ காசு இன்வெஸ்ட் பண்ணி வந்தேன்னா அதை எடுக்க தான் வருவேன். அதனால தான் நாம் தமிழர் கட்சி இப்படி நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா, அடுத்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாய சின்னத்தை மழுங்கடிக்கிறதுக்காக பல்வேறு விவசாய சின்னங்கள் வரலாம் களத்துக்கு. கரும்பு விவசாயி திருப்பி வரலாம், நெல் விவசாயி வரலாம், வாழை விவசாயி வரலாம். இந்த மாதிரி பல விவசாயிகளை பல பேருக்கு கொடுத்து நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை மட்டுப்படுத்துறதுக்காக, மழுங்கடிக்கிறதுக்காக, மறக்கடிக்கிறதுக்காக, டைல்யூட் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள். அதனால் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை விவசாயின்னு நம்ம எடுத்துகிட்டு போகாமல் ஏர் உழவன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஏர் உழவன் எடுத்துகிட்டு போனோம். ஏரை தாங்கி நிற்கும் உழவன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனோம்னா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை மக்கள் மனதில் போய் பதியும். இருக்கிற 3-4 மாதங்களில் தேர்தலுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்லா பதியும் மனதில் ஏர் உழவன் விவசாயி, ஏர் உழவன்கிறத போய் சேரும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இனிமேல் கொண்டு போக பார்க்கணும். கடைசியாக ஐயா உலகநாயகன் கமல் அவர்கள் சில பொன்மொழிகளை உதிர்த்திருக்காரு. அவர் எதிர்கொள்கிறதுக்கு இருந்ததிலே கஷ்டமான கேள்வி. நீங்கள் என்ன டிவி பெட்டியெல்லாம் உடைச்சிங்களே, உடைச்சிட்டு இப்போ அந்த அளவுக்கு பேசுனீங்களே, இப்போ திமுக கூட கூட்டணி வச்சிட்டிங்களே, அந்த கேள்வியை எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கார். அதுக்கு வந்து பதிலளித்திருக்காரு. ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான பதில். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஏதோ அதான் ஊமையில் வந்து பதில் சொல்கிறது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பழக்கம். இது வந்து கருணாநிதி அவர்களோட பழக்கம். என்னங்க நீங்கள் இந்த மாதிரி இன்னும் செத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே போய் மத்தியில் காங்கிரஸ்கிட்ட போய் பதவி கேட்டு நிற்கிறீங்களேன்னு கேட்கும்போது, சங்க இலக்கியங்களில் ஒரு தெருவில் சாவு பிற கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள இசையும் கேட்டிருக்கு, அதனால் அது நடக்கும் அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு உவமை. மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலே வலி இருக்குன்னா அந்த மனம் எப்படி பாடுபடுங்கிறது அந்த வலி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த வலி கொஞ்சம் கூட இல்லைன்னா அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு அரசியல்வாதியின் வாய் என்ன வேணால் பேசும். கமல் முழுக்க ஒரு அரசியல்வாதியை மாறிட்டார் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்று தான் அந்த மேடையில் அவர் சொன்னது. அவர் முதல்ல எரிஞ்சது, டிவியில் எரிஞ்சு உடைச்சது டார்ச் லைட்டு, ரிமோட்டுங்கிறத மாற்றி சொல்கிறாரு. ஏதோ மக்கள்லாம் மறந்து கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ அவர் மக்களை என்னவா எடை போடுறாரு, கமலஹாசன் மக்களை என்னவா எடை போட்டிருக்காருங்கிறத ஒரு சினிமா பேட்டியில் சொல்கிறாரு. இந்த மாதிரி அவரை ரொம்ப புகழ்வாங்கல்ல, அவர் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் உரித்தான ஆள் தான், இல்லைன்னு நம்ம சொல்லலை.
அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மக்களோட தரம் தான் கம்மியாக இருக்குது, அதனால தான் நான்லாம் பெரிய ஆளாக தெரிகிறேன். மக்களோட தரம் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா நான்லாம் பெரிய ஆளாக இவங்களுக்கு தெரிய மாட்டேன். அதனால் சமூகம் ரொம்ப கீழ்நிலையில் இருக்குது, அதனால் நானே உங்களுக்கு பெரிய மேதாவி மாதிரி தெரிகிறேங்கிறது அவரோட பார்வை. அப்போது ஒரு சமூகம், அந்த தமிழ் சமூகத்தை என்னவா கணக்கிட்டுருக்காரு, இவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் கருணாநிதியே ஏமாற்றிட்டாரு, நமக்கு என்ன, நம்ம உலகநாயகன் ஈஸியாக ஏமாற்றிடலாங்கிறதுல தான் இந்த மாதிரி பதிலெலாம் சொல்லிட்டு போகிறாரு. அவர் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன இது மூலமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம் தம்பி, யாரு கூட வேணால் கூட்டணி வச்சுக்கலாம் தம்பி, இப்படி நியாயப்படுத்திக்கலாம் தம்பி அப்படிங்கிறத மேடையில் வந்து சொல்லிட்டு போகிறாரு. பாரு, நான் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணனால இப்போ ராஜ்யசபா வாங்கி சூப்பராக இருக்கிறேன், அதே மாதிரி நீயும் இந்த மாதிரி ரொம்பலாம் அடம் பிடிக்காத, பிடிவாதம் பிடிக்காத, களம் வேறு கருத்து வேறு, நீ இந்த மாதிரி டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்லிடலாம், இப்போ நீ பாவலா பண்ணலாம், இப்போ நீ வாய்ஸ் சவுடால் விடலாம், ஆனால் இதெல்லாம் களத்தில் எதுவும் ஒத்து வராது, பீகாரை பார்த்துக்க, பிகேவை பார்த்துக்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறாரு. நான் மறுபடியும் சொல்கிறோம் என்னென்னா, விஜய் மக்கள் இயக்கங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு நாள் அரசியலுக்கு வரணுங்கிற குறிக்கோளில் தான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சி மாதிரி இனம் செத்ததுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 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 சமூகத்தின் ஒரு தலைமுறையின் கனவை அடுத்த தலைமுறை கடத்த வந்த கட்சி இல்லை. அது ஒரு முழுக்க மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காகவே உருவாக்கி எடுத்துகிட்டு வந்த ஒரு மன்றம். அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி அரசியல் கட்சியாக வர்றாங்க. அந்த அரசியல் கட்சிக்கு உண்டான தொண்டர்களாக அவள் படத்தில் நடித்து அந்த ரசிகர்களாக தொண்டராக மாற்றி வர்றாரு. அதுக்கு முன்னாடி தொண்டரெல்லாம் ஏழை விட்டு போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் இயக்கத்தில் இருந்தவனுங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் அரசியலில் எம்எல்ஏ, கவுன்சிலரு இந்த மாதிரி பதவிகளை கனவு கண்டே அந்த இயக்கத்தில் இருந்தவங்க. இவங்க மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பண்ண தான் திருப்பி இந்த களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அது வந்து நான் எந்த ஒரு சமூக மாற்றத்துக்கோ இல்லை இருக்கிற திமுக அதிமுகன்ற திராவிட ஆட்சிகள் கொடுக்குற ஒரு முறைகேடான ஆட்சிக்கும் எந்த ஒரு விதத்துலையும் இவர் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்லாம் இவர் சும்மா சொல்கிறாரே தவிர அதை செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் கிடையாது. இவங்க மாற்றி திமுக அதிமுகன்ற கட்சிகளுக்கு வேலை பார்த்தவங்க தான் களத்தில். இப்போவும் ஒரு பேர அரசியல் பேசி இவங்களுக்கு உண்டான பதவிகளை எங்கேயாவது விஜய் அண்ணா வாங்கி கொடுத்துட மாட்டாராங்கிற ஒரு இடத்துல தான் அவங்களோட எதிர்பார்ப்பும் இருக்குது. அதனால நிச்சயமாக இவர் கூட்டணி இல்லாமல் களத்துக்கு தனியாக வரமாட்டார். கூட்டணி இல்லாமல் களத்துக்கு தனியாக வரணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மாதிரி கொள்கை உறுதிப்பாடு உள்ள கட்சி தான் நிற்க முடியும். கொள்கையே இல்லாத கட்சியெல்லாம் ஒரு தேர்தலில் பார்த்துட்டு அடுத்த தேர்தலில் காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட கட்சி அது எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறத அவர் நின்ன பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இதை தான் அவர் சொல்ல வர்றாரு. இப்போ கமலை வச்சு இந்த மாதிரி ஒரு டயலாக் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ ஒரு நெருக்கடியான கேள்வி அந்த கேள்வி. நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்படி கூட சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறத கமல் அந்த வார்த்தைகளை பொன்மொழியை உதிர்த்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த வாட்டி கூட்டணி வச்சு தான் ஆகணும். அப்படி கூட்டணி வச்சேன்னா உனக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அவர் தான் ப்ரெஸ்ஸே சந்திக்க மாட்டார். அதனால் கேள்விகளை எதிர்கொள்கிறதுக்கு உண்டான தேவையெல்லாம் அவருக்கு இருக்காது. அப்படியே கேள்வி எழுந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். முட்டா பயலுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கானுங்க, என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க. டார்ச் லைட்டுக்கு ரிமோட்டுன்னு சொன்னாலும் கேட்டுப்பாங்க. இந்த மாதிரி நம்மளை மேதாவின்னு சொல்லணும்னா இவன் வந்து நீ கட்டவுட்டுக்கு பால் ஊற்றுன்னு சொன்னாலும் பால் ஊற்றுவான், தேட்டரில் போய் சீட்டை அடித்து உடைக்கணும்னு சொன்னாலும் அடைச்சி உடைப்பான், இல்லை ஸ்க்ரீனை கிழிக்கணும்னு சொன்னாலும் கிழிப்பான். இந்த மாதிரி 10 மணி நேரம் 15 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாமல் கிடப்பான். இந்த மாதிரி பயலுக இருக்க வரைக்கும் நம்ம அவனு மண்டையில் மசாலா அரைச்சி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்க, இந்த மாதிரிலாம் பேசி பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமல் விஜய்க்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காரு. அருமையான அறிவுரை விஜயை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஏர்வளவன் சின்னத்தை தாங்கி நிற்கும் நாம் தமிழர் கட்சி அதன் இலக்கு வெற்றி தோல்வியை தாண்டியது. தமிழர்களுக்கு நாம் தமிழர்னு உணர வைக்கக்கூடிய வேலையே இன்னும் நிறைய இருக்குது. ஒரு 20, 25, 30 விழுக்காடு மக்களுக்கு தான் தமிழருக்கான அரசியலை உணர வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான கொள்கையை செயல்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளே நாம் தமிழர் கட்சிக்கு வரும். சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.